இது ஒரு பழக்கமாகிவிட்டது. நீங்கள் ஒரு புதிய வலைத்தளத்திற்குச் செல்கிறீர்கள். சில நொடிகளில் ஒரு பழக்கமான அறிவிப்பு உங்களை வரவேற்கிறது. இந்த தளம் குக்கீகளை பயன்படுத்துகிறது. அனைத்தையும் ஏற்கவா? நம்மில் பெரும்பாலானோர் வசதிக்காகவும் உள்ளடக்கத்தை பார்க்கும் அவசரத்திலும் ஏற்றுக்கொள் என்பதை கிளிக் செய்துவிட்டு அடுத்த வேலைக்குச் செல்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையில் எதற்கு ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? 3 தசாப்தங்களுக்கும் மேலாக இருந்தபோதிலும், இணைய குக்கீகள் வலை உலாவல் அனுபவத்தின் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கின்றன. இல்லை, அவை உண்ணக்கூடியவை அல்ல. கடந்த 7 ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை GDPR காரணமாக நீங்கள் அவற்றை அதிகமாக கவனிக்கத் தொடங்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பே அவை உங்கள் ஆன்லைன் பயணத்தை அமைதியாக வடிவமைத்து வந்திருக்கின்றன. அடிப்படையில் குக்கீகள் உங்கள் சாதனத்தில் சேமிக்கப்படும் தரவுத் துண்டுகள். அவை வலைத்தளங்கள் உங்களை நினைவில் வைத்திருக்க உதவுகின்றன. உங்கள் உள்நுழைவு விவரங்கள் முதல் உங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் உள்ள பொருட்கள் வரை அனைத்து வகையான தகவல்களையும் அவை கொண்டு செல்கின்றன. உண்மையில் சில குக்கீகள் மிகவும் முக்கியமானவை. அவை இல்லாமல் வலைத்தளங்கள் சரியாக இயங்காது. இவை அத்தியாவசிய குக்கீகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பேச்சுவார்த்தைக்கு உட்படாதவை, உங்கள் உலாவலை தடையின்றி செய்ய பின்னணியில் அமைதியாக வேலை செய்கின்றன. ஆனால் அத்தியாவசியமற்ற குக்கீகளில்தான் விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் சற்று ஊடுருவும் தன்மையுடனும் மாறத் தொடங்குகின்றன. இவை 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன: செயல்பாட்டு, பகுப்பாய்வு மற்றும் விளம்பர குக்கீகள். செயல்பாட்டு குக்கீகள் உங்கள் டிஜிட்டல் பணியாளர்கள் போன்றவை. அவை உங்கள் மொழி விருப்பம், பிராந்தியம் அல்லது உங்களுக்கு பிடித்த நாணயம் போன்றவற்றை நினைவில் கொள்கின்றன. அவை உங்கள் நேரத்தை சேமிக்கின்றன, ஒவ்வொரு வருகையையும் இன்னும் கொஞ்சம் மென்மையாக்குகின்றன. மறுபுறம், பகுப்பாய்வு குக்கீகள் தளத்தின் உள் விமர்சகர்கள். நீங்கள் எதை கிளிக் செய்கிறீர்கள், எவ்வளவு நேரம் தங்குகிறீர்கள், எதை தவிர்க்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கின்றன. இந்த தகவல் வலைத்தள உருவாக்குநர்களுக்கு தளவமைப்பு, உள்ளடக்கம் மற்றும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்த உதவுகிறது. பெரும்பாலும் அவை நியாயமான வரம்புகளுக்குள் செயல்படுகின்றன. பின்னர் குக்கி குடும்பத்தின் கருப்பு ஆடு உள்ளது: விளம்பர குக்கீகள். இந்த மூன்றாம் தரப்பு டிராக்கர்கள் உங்கள் தற்போதைய உலாவல் அமர்வுக்கு மட்டும் இருப்பதில்லை. அவை உங்களை பின்தொடர்கின்றன, ஆம், வலைத்தளங்களுக்கு இடையில். ஒருமுறை ஒரு பையை பார்த்துவிட்டு பின்னர் பல நாட்களாக உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் அதை பார்த்திருக்கிறீர்களா? அது விளம்பர குக்கீகளின் வேலை. அவை உங்கள் ஆர்வங்கள், விருப்பத் தேர்வுகள் மற்றும் நடத்தை பற்றிய விரிவான சுயவிவரத்தை உருவாக்குகின்றன. அந்த தரவை சந்தைப்படுத்துபவர்களுக்கு விற்கின்றன. பின்னர் அவர்கள் துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட விளம்பரங்களுடன் உங்களை தாக்க முடியும். பல பயனர்கள் சம்மத பாப்அப்களின் குழப்பத்தை தவிர்க்க அனைத்தையும் ஏற்றுக்கொள் என்பதை கண்மூடித்தனமாக அழுத்துகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கிளிக்கும் ஒரு எடையை கொண்டுள்ளது. அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பழக்கவழக்கங்கள், உரையாடல்கள் மற்றும் விருப்பத் தேர்வுகள் பற்றிய டிஜிட்டல் வரைபடத்தை மூன்றாம் தரப்பு விற்பனையாளர்களுக்கு அணுக அனுமதிக்கிறீர்கள். இது அனைத்தும் அழிவு மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு அல்ல. சில பயனர்கள் உண்மையில் ஆர்வம் சார்ந்த விளம்பரங்களை விரும்புகிறார்கள், குறிப்பாக விளம்பரங்கள் தவிர்க்க முடியாத உலகில். அவர்கள் எப்படியும் விளம்பரங்களை பார்க்கப் போகிறார்கள் என்றால் அவை பொருத்தமானதாக இருக்கலாம். இருப்பினும், சமரசத்தை புரிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் ஏற்றுக்கொள் என்பதை கிளிக் செய்யும்போது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக விட்டுக் கொடுக்கிறீர்கள். உங்கள் குக்கி அமைப்புகளை தனிப்பயனாக்க 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் கூடுதலாக ஆகலாம். ஆனால் அது உங்கள் ஆன்லைன் தனியுரிமையை பராமரிப்பதற்கும் விளம்பரதாரர்கள் உங்கள் டிஜிட்டல் அடிச்சுவடுகளை அறியாமல் பின்தொடர அனுமதிப்பதற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம். குக்கீகள் இயல்பாகவே கெட்டவை அல்ல. நவீன இணையம் செயல்படும் விதத்திற்கு அவை அத்தியாவசியமானவை. ஆனால் எந்த ஒரு கருவியையும் போலவே அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. பயனர்களாகிய நமக்கு கட்டுப்பாட்டைச் செலுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கண்காணிப்பு குக்கீகளை நிராகரிப்பதன் மூலமாகவோ அல்லது நாம் பகிர விரும்பும் தரவை சரி செய்வதன் மூலமாகவோ
எனவே அடுத்த முறை ஒரு வலைத்தளம் குக்கீகள் பாபப் மூலம் உங்களை வரவேற்கும்போது ஒரு கணம் யோசியுங்கள். அந்த பாதிப்பில்லாத பெட்டிக்கு பின்னால் உங்கள் டிஜிட்டல் அடையாளம், தனியுரிமை மற்றும் சுயாட்சி பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு உள்ளது. ஏனென்றால் இறுதியில் நீங்கள் ஒரு பொத்தானை மட்டும் கிளிக் செய்யவில்லை. இணையத்துடன் உங்களைப் பற்றி எவ்வளவு பகிர விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.